என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற விறகு அடுப்பில் நாங்கள் தம் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா மார்னிங்கே பிரியாணி வைக்கிற ப்ளேஸஸை க்ளீன் பண்ணிடுவோன்னு க்ளீன் பண்ணலாம் ஆரம்பித்தோம். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இது கீழே கிடந்துச்சு, அதெல்லாம் எடுத்து சைடு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டே போய் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து எனக்கு இட்லியும் வேண்டாம் தோசையும் வேணாம், வீட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் கொடு, கொஞ்சம் கேஷ்யூ போட்டு கொடுனாங்க. சரி, நான் அவங்களுக்கு கேஷ்யூ போட்டு கொடுத்துட்டு மிச்சம் இருந்த ஐஸ்கிரீமை நான் பாக்ஸோடய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே, ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஹேருக்கு ஆயில் வச்சுன்னு இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் போட்டுருவோன்னு இது நல்லா ஆயில் வச்சு என் ஹேரை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என் பையனும் அழ ஆரம்பிச்சிட்டான். சரின்னு ஓகே, அவனுக்கும் கொஞ்சம் கோகோனட் ஆயிலெலாம் வச்சு பாடி மசாஜ் பண்ணிவிட்டு இந்த கோழிலாம் காமிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாரு கோழி பாரு அப்படி சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவனை குளிப்பாட்டி, நான் வந்து அவனை குளிப்பாட்டுறதுக்கு எப்போதுமே வந்து இந்த பாத் டப் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் சொல்லப்போனால். அதனால் இதை யூஸ் பண்ணி அவனை குளிப்பாட்டிடுவேன், ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்போதுமே அவன்கிட்ட வந்து ஏதாவது பேசிக்கிட்டே நான் அவனுக்கு வந்து இந்த பாடி லோஷன்லாம் போடும்போது அவன் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவான். சரின்னு நான் ஏதாவது பேசிக்கிட்டே அவனுக்கு பாடி லோஷன்லாம் போட்டாச்சு. இந்த பேபிஸ்லாம் வந்து குளிப்பாட்டி வெளியே கொண்டு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு கார்டியோலாம் தேவையே இல்லை, அவ்வளோ ஸ்வெட் ஆகும். என்னமோ தெரியல, இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஸ்வெட் ஆகிருக்கு. இதை விட எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகும் அவனை குளிப்பாட்டி நான் வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே. ஸோ ஆக்சுவலி பேபிஸை குளிப்பாட்டுறது வந்து ஏதோ ஜஸ்ட் டேக்ஸ் ஒரு ஹார்ட்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், குட்டியாக இருப்பாங்க. ஸோ பட் ஆனால் அதை ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு 1/2 அன் ஹவர் மேலே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஸ்வெட் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் அவனுக்கு எப்போதுமே மார்னிங் கரெக்ட் டைமுக்கு வந்து விட்டமின் டி கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் அவன்கிட்ட பேசிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டு மார்னிங் ஃபுட் சாப்பிட நான் கிளம்பிட்டேன். காலையிலேக்கு நான் எனக்கு ஒரு தோசை போட்டுட்டு மட்டனை வந்து நாங்கள் குக்கரில் வேக வச்சாச்சு இப்போது. ஸோ மட்டனை குக்கரில் வேக வைப்போம். அப்புறம் மற்ற ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் வந்து வெளி அடுப்பில் தான் பண்ணுவோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். மல்லி இலை, தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து வெங்காய சம்பலுக்கு. அண்ட் கொஞ்சமாக புதினா இலை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து எங்களுக்கு மருந்து நைட்டுக்கு குடிக்க. நான் இப்போது சிக்கனை கழுவி போன்லெஸ் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா பிரியாணிக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான சிக்கன் 65 செஞ்சுக்கலாம். ஃபைனலாக சிக்கனை கழுவி உப்பு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே என் பையன் அழுதுட்டான். சரி, நான் அவனை சமாளிக்கலான்னு பார்த்தேன். அவன் அழுதுகிட்டே இருந்தான், அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவனை பார்க்க நான் போயிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அத்தை பிரியாணி போட்டு பிரியாணிக்கு தம்மே போட்டு வச்சுட்டாங்க. நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன், எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு வேலையும் செய்யலைன்னு சிக்கன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து சிக்கன் பொரிக்க போட்டுக்கலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுலாம் வராங்க. ஸோ வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணலான்னு தான் இந்த பிரியாணி ஏற்பாடே நாங்கள் பண்ணோம். கரண்ட் போயிடுச்சு. இல்லை, கரண்ட் இருக்குது. ஓகே, வீட்டுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் என் தம்பியும் வர்றதுக்குள்ளே சிக்கனை பொரித்து எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு. பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு விறகு அடுப்பு பக்கத்துலலாம் போயாச்சு. என் பையன் அதுக்குள்ளே அழுதாச்சு. சரி சொல்லி ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் நான் வந்து எங்கள் அத்தை கையிலே கொடுத்துட்டு, அத்தை நீங்களே எப்போது போல் பண்ணிவிடுங்க, நான் அவங்க கையில் கொடுத்துட்டு நான் சிக்கன் பொரிச்சு வச்சுடுறேன்னு சொல்லி இப்போ சிக்கன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃபுல் vlog போடலான்னு நினச்சேன். இன்றைக்கி நாங்கள் பிரியாணி எப்படி பண்ணுறோம் எல்லாமே பண்ணலான்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என் பையன் அதுக்கு மனசு வைக்கலை. அதனால நான் இப்போ சிக்கன் பொரிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு வீடியோ எண்டில் காட்டுறேன். ஃபஸ்ட்டுலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிக்கன் சீக்கிரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா சிக்கனுக்கும் மொத்தமாக ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுவேன். ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் எங்கள் அத்தை சொன்னாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாகவே ஃப்ரை பண்ணு, சீக்கிரம் உனக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப உண்மை. நான் கரெக்டாக சிக்கனை பொரிச்சு முடிக்கவும் எங்கள் அத்தை தம்லேருந்து பிரியாணி இறக்கியாச்சு. உண்மையாகவே எங்கள் வீட்டில் வைக்கிற பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதே மாதிரி டேஸ்ட்டில் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. எனக்கு எங்கே சாப்பிட்டாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்ததில்லை. எங்கே பிரியாணியில் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லான்னு சொன்னதுக்கு, இல்லை உன் தம்பி கால் பண்ணி கூப்பிட்ருக்கேன், அவனும் வந்துடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவன் எங்கேயோ போடுறதா இருந்தவனை பிடிச்சி நாங்கள் பிரியாணி சாப்பிடுன்னு போட்டாச்சு. சரின்னு அவனும் சாப்பிட உட்காந்துட்டான். சரி, நானும் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். கரெக்டாக சாப்பிட உட்காடுறேன், என் பையன் அப்படியே அழுதுட்டான். சரி ஓகே அப்படின்னு எங்கள் அத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு எங்கள் அத்தைட்ட என் பையனை கொடுத்துட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன்.
என் தம்பிக்கிட்ட ஏன்டா இவ்வளோ லேட்டாக வரேன் வர்றப்போல்லாம் 5 மினிட்ஸில் வந்துடுவேன் 10 மினிட்ஸில் வந்துடுவேன்னு சொன்னேன், எதுக்கு இவ்வளோ லேட்டுன்னு கேட்டதுக்கு சாரி நீ கால் பண்ணும்போது தான் நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னான். சரி ஓகேவா சாப்பிடுன்னு சொல்லி அவனையும் நல்லா சாப்பிட வச்சாச்சு. ஆனால் உண்மையாகவே எங்கள் வீட்டில் வைக்கிற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும்போதும் அவ்வளோ எக்ஸைட்டடாக சாப்பிடுவேன். எங்கேயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டதில்ல. சூப்பராக இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் சீக்வன்ஸ் கேம் விளாட்லான்னு எல்லோரும் சீக்வன்ஸ் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் பேபி வச்சுட்டு இருந்தேன், அவனை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் பிரியாணி சாப்பிட்டாச்சு, ஐஸ்கிரீம் எங்கன்னு கேட்டாங்க. சரிண்ணா அவங்களுக்கு நான் கேஷ்யூலாம் போட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தேன். எந்த வாட்டியும் இல்லாமல் இந்த வாட்டி கேஷ்யூ நல்லா கரைஞ்சிடுச்சு. சரி ஓகே எல்லோரும் சாப்பிடுங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சாப்பிட வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வெளியே போய் டீ குடிக்கலான்னு சொல்லி என் பையனையும் கிளப்பியாச்சு. என் தம்பிகிட்ட டைப்பர் கொடுத்து டைப்பர் போடுடா அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பக்கத்தில் காஃபி குடிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. சரிண்ணா அங்கே போனதுக்கப்புறம் என் பையனுக்கு ஒரே ஹாப்பி, ஒரே எக்ஸைட்டட். அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஜாலியாகிட்டு, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய க்ரௌட் இருக்குது அப்படி சொல்லிட்டு. யூஸ்வலாக அவன் யார்கிட்டையும் போக மாட்டான், என்கிட்ட எங்கள் அத்தைக்கிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் இருப்பான். அப்புறம் நாங்கள் டீலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வரும்போது இந்த டாயை பார்த்துட்டே வந்தேன். சின்ன வயசில் வாங்கணும்னு சொல்லுவேன், இப்போ எங்கே வைக்கன்னு தெரியாமல் இது சும்மா டேஷ்போர்டில் கிடந்துச்சு. சரிண்ணா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் எனக்கு இன்னொரு கிளாஸ் காஃபி குடிக்கியான்னு கேட்டாங்க. சரியான காஃபி வண்டி, அப்போ தான் காஃபி குடித்தாங்க. சரின்னு ஒரு 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி அவங்களுக்கு ஒரு கிளாஸ் காஃபி கொடுத்தாச்சு. அப்புறம் நாங்கள் எப்போதுமே உளுந்துலாம் எங்கள் வீட்டிலையே நாங்கள் வந்து திரித்து இடிப்போம். ஸோ அதெல்லாம் நான் ப்ராசஸ் எங்கள் அத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் நைட்டுக்கு மதியானம் நிறைய சாப்பிட்டதுனால நைட்டுக்கு ஒரு கிளாஸ் மில்க் குடிச்சாச்சு. என்ன தான் சண்டே ஃபன் டேயாக இருந்தாலும் மண்டே ஒர்க்குக்கு போய் தான் ஆகணும், வீட்டுக்காக உழைச்சி தான் ஆகணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரின்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்களோட விளாக்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Good night, Sally. Good night.